புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரை நிர்வாகம் படகுகள் மற்றும் வலைகளை அமைப்பதற்கு இடம் கொடுக்காமல் கடற்கரையை ஆக்கிரமித்து தங்களின் வாழ்வாதாரத்தை பறிப்பதாக கூறி மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். மேலும் விவரம். புதுச்சேரி வம்பாக்கரப்பாளையம் திப்ராபேட்டை பகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமத்திற்கு உட்பட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த மீனவர் கடற்பகுதி உள்ளது. இந்த கடற்பகுதியில் புதுச்சேரி அரசு சார்பில் இந்த பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் உணவு உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்காக அங்கு தனியார் நிறுவனமானது அங்கு பாண்டி மெரினா என்று அமைத்து தற்போது நடத்தி வருகிறது. இந்த பாண்டி மெரினா கடற்கரைக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடத்தை தவிர மீதமுள்ள மீனவர்கள் சார்ந்த மீனவ கிராமத்துக்கு சார்ந்த உள்ள இடத்திலையும் அவர் ஆக்கிரமிப்பு செய்வதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. அதே போல அந்த பாண்டி மெரினா கடற்கரையில் பல்வேறு குற்றச்சம்பவங்களும் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் வம்பாக்கரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் மீனவ கிராம மக்கள் போராட்டமானது நடைபெற்றனர். தங்களுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதாகவும் அதே போல உப்பனார் பகுதியை அந்த நீர் ஆதாரம் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து படகுகளை அமைப்பதற்காகவும் இவர்கள் ஏற்பாடு செய்வதாக அவர்கள் புகார் அளித்து காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் பாண்டி மெரினா கடற்கரையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பாண்டி மெரினா கடற்கரை அமைக்கும் போது துணைநிலை ஆளுநர் இந்த இடத்திற்கும் மீனவர்கள் கிராமத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் மீனவர்களுக்கும் இந்த இடத்தில் கடை வைப்பதற்கும் அவர்களுக்கு உணவு சமைத்து செய்வதற்கும் இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என அப்பொழுது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதியளித்திருந்தார். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படுவது என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். ஆனாலும் மீனவர்கள் நாளை சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.